வெல்கம் டு ஸ்பார்க் இன் தி டார்க். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற போயம் 10th இங்கிலீஷில் உள்ள 5th வர த சீக்ரெட் ஆஃப் தி மெஸ்ன்ற போயம் தான். இந்த போயத்தினுடைய போயட் யார் அப்படின்னா ருட்யார்ட் கிப்ளிங். இந்த போயத்தோட மேஜர் கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னால், மெசேஜ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வாய் திறந்து பேசிச்சு அப்படின்னா அதனுடைய தாட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு அருமையான ஒரு இமேஜினேஷனாக தான் இந்த போயத்தை கொடுத்துருக்காரு. கம் லெட்ஸ் see. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் மெஷின்ஸ் எல்லாம் அதை தயாரிக்கிறதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸை எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்றதையும், அந்த ரா மெட்டீரியல்ஸை மெஷினாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ப்ராசஸ் இருக்குது அப்படின்றதையும் சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காரு. We were taken from the ore bed and the mine. எங்களை எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா ஓர் பெட். ஓர் அப்படின்னா தாதுக்கள், பெட் அப்படின்னா தாதுக்கள் நிறைந்த படிமங்கள். அந்த படிமங்களில் இருந்தும், மைன் அப்படின்னா சுரங்கங்களில் இருந்தும் எங்களை எடுத்தாங்க. We were melted in the furnace and the pit. எங்களை மெல்ட் பண்ணாங்க. மெல்ட் அப்படின்னா உருக்குறது. எங்கெங்கே உருக்குனாங்க அப்படின்னா ஃபர்னஸ் அப்படின்ற உலைகளிலும், பிட் அப்படின்ற குழிகளிலும் எங்களை நிரப்பி எங்களை உருக்குனாங்க. We were cast and wrath and hammered to design. கேஸ்ட் அப்படின்னு சொன்னால் எரிக்கிறது, அதாவது ரொம்ப அதுக்கு எவ்வளோ ஹீட் தேவையோ அவ்வளோ ஹீட் கொடுத்து அதை எரிக்கிறாங்க. ரேட் அப்படின்னு சொன்னால் மேட் பண்ணுறது, எந்த டிசைனில் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதை என்ன பண்ணுறாங்க, வடிவமைக்கிறாங்க. ஹேமட் அப்படின்னு சொன்னால் சுத்தியலால் அடிக்கிறது, இந்த இடத்துல ரொம்ப பெரிய அளவில் அதை என்ன பண்ணுறது, வடிவமைக்கிறது அப்படின்ற மீனிங்கில் வரும். டு டிசைன், அதாவது ஒவ்வொரு மெஷினுக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது டிசைன்ஸ் இருக்கும், அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த கலவையை வார்த்து எடுக்கிறாங்க. We were cut and filed and tooled and gauged to fit. எங்களுடைய டிசைனுக்கு ஏற்ற மாதிரி எங்களை கட் பண்ணுறாங்க. ஃபைல் அப்படின்னு சொன்னால் ஒன்று சேர்க்கிறது, எங்கே கட் பண்ணணுமோ அங்கே கட் பண்ணி, எங்கே சேர்க்கணுமோ அங்கே சேர்த்து எங்களை வடிவமைச்சு, டூல்டுனா வடிவமைக்கிறது. அண்ட் gauged to fit, அதாவது பொருத்தமாக வடிவமைக்கிறது. gauged அப்படின்னு சொன்னால் எந்த இடத்துல எந்த மாதிரி டிசைன் வரணும் அப்படின்றத பொறுத்து எங்களை அழகாக வடிவமைக்கிறாங்க. டு ஃபிட், கரெக்டாக வடிவமைக்கிறாங்க. செகண்ட் ஸ்டான்ஸால் மெஷின்ஸ் எல்லாம் அதுக்கு என்னென்னலாம் தேவை, அது ரன் ஆகிறதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றத சொல்கிறாங்க. சம் வாட்டர், கோல் அண்ட் ஆயில் இஸ் ஆல் வி ஆஸ்க். எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, நாங்கள் ரன் ஆகிறதுக்கு வாட்டர், அதாவது வாட்டரில் ரன் ஆகிற மெஷின்ஸும் இருக்குது. கோல் அப்படின்னா நிலக்கரி, நிலக்கரியில் ரன் ஆகிற மெஷின்ஸும் இருக்குது. ஆயில் அப்படின்னா பெட்ரோல், டீசல், வாட் எவர் இட் இஸ். அப்போ அந்த ஆயிலில் ரன் ஆகிற மெஷின்ஸும் இருக்குது. இதுதான் நாங்கள் கேட்குறோம். அண்ட் 1000 of an inch to give us play. அது மட்டும் இல்லை, நாங்கள் ரன் ஆகுறதுக்கு இப்போ நிறைய நீங்கள் காட்டன் மில்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய பில்டிங்கையே நிரப்புற அளவுக்கு மெஷின்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போது நாங்கள் ரன் ஆகுறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் தேவை, 1000th of an inch, அதாவது 1000 இன்ச்சு இருக்கிற அவ்வளோ பிளேஸ் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நவ் இஃப் யூ வில் செட் us to our task, we will serve you 4 and 20 hours a day. நீங்கள் எங்களுக்கு ஒரு டாஸ்க்கை கொடுத்து எங்களுக்கு சுவிட்ச் போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்காக 24 மணி நேரமும் உழைப்போம். தலை வலிக்குது, கால் வலிக்குது, லீவ் வேணும் அப்படின்னு எதுவுமே சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க.